அன்னையை வணங்குகிறேன், தந்தையை வணங்குகிறேன், அவர்களை ஈன்றெடுத்த அவர்களின் தாய் தந்தையர்கள், என் முன்னோர்களை வணங்குகிறேன், என் குருமார்களை வணங்குகிறேன், என் குலதெய்வத்தை வணங்குகிறேன், என் இஷ்ட தெய்வத்தை வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 13 செவ்வாய்க்கிழமை, மார்கழி மாதம் 29ஆம் தேதி. இன்று விசாக நட்சத்திரம், துலாம் ராசி. இன்றைக்கு திதி பார்த்தீங்கன்னா தசமி திதி 3:18 வரை இருக்கு. கரணம் பத்திரை கரணம். இன்றைய கரணத்துக்கு அதிபதி முருகன். இந்த பத்திரை கரணத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கிறீங்களோ முருகனை வணங்கிட்டு அடுத்த வேலையை செஞ்சா காரிய வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கு எதனா புதுசா காரியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் முருகனை கும்பிட்டுட்டு காரியத்தை ஆரம்பிங்க. இன்றைக்கு யோகம் மரண யோகம். இன்றைக்கு மரண யோகம் அப்படின்றதால எந்த புது முயற்சியும் தொடங்க வேண்டாம். எந்த நல்ல செயலும் ஆரம்பிக்கிறதுல கொஞ்சம் தள்ளி போட்டு ஆரம்பிங்க. இன்றைக்கு நேத்திரம் 1, ஜீவன் அரை. இன்னைக்கு துலாம் ராசிக்கு ராசி அதிபதி ராசிக்கு 4ல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. பாதகாதிபதி சாரம் வாங்கி ராசிக்கு 3ல பாதகாதிபதியும் 2ஆம் அதிபதியும் வரையாதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால தகவல் தொடர்பு, வாகன போக்குவரத்து இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. மற்றபடி இன்றைக்கு நல்ல நாள். அப்படி ஒருவேளை இன்னைக்கு எதனா அவசரமா வெளியில போக வேண்டியிருக்கு, இல்ல வேற எதனா முக்கியமான செயல்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா எம்பெருமான் முருகப்பெருமானை கும்பிட்டுட்டு இன்றைக்கு வேலையை தொடங்குங்க. முடியாத பட்சத்துக்கு அப்படி போகும் பொழுது ஒரு சின்னதா நெய்யல்வா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வேலையை ஆரம்பிங்க. நல்லபடியா நடக்கும். போற பார்த்து எந்த வேலையும் செய்யுங்க, வெற்றியை கொடுக்கும். அனைவருக்கும் நன்றி. என் உயர்வுக்கும் முயற்சிக்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக இருக்கும் என் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.